சௌந்தர்யா 1 மினிட் வீடியோல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து எதனால முகப்பொருட்கள் வருதுன்னு தான் பார்க்க போறோம். எதனால வருதுன்னு பார்க்க போறோமா? வர காரணத்தை சொல்லுங்க பாப்போம். இதை சொல்லிடுவோம். ஹார்மோன் சேஞ்சுனால வரும் ஜெனி. ஹார்மோன் சேஞ்சுனா இப்போ ஒரு குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்றாங்களே, வயசுக்கு வராங்களே, அப்போ ஹார்மோன் சேஞ்ச் ஆகிற பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அது வந்துடும். அதே மாதிரி அதிகமாக நம்ம ஃபேஸில் வந்து எண்ணெய் பசை அதிகமாக இருந்துச்சுன்னா வரும். அந்த எண்ணெய் பசை எதனால வருதுன்னா செபாசியஸ்ன்ற ஒரு சுரப்பி வந்து அதிகமாக சுரக்கிறதுனால தான் நம்மளுக்கு அதிகமாக ஃபேஸில் வந்து எண்ணெய் பசை உருவாகுது. அதே மாதிரி அடைக்கப்பட்ட துளைகள்னா அதாவது நம்ம வந்து இறந்த முகம் சொல்றோம்ல, நம்ம ஃபேஸ் வந்து இப்போ எனக்கு ஏஜ் வந்து 27 ஆகுதுன்னா ஆனால் என்னை பார்த்தா 27 மாதிரி தெரியாது, உங்களுக்கு 32 சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லா இருந்துச்சுன்னா பலபலன்னு நல்லா க்ளோவா இருக்கீங்க. நான் க்ளோவா இருக்கேன், ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் கம்மியா தான் இருக்கும், ஆனா வயசானவங்க மாதிரி தெரிவாங்க. அது என்ன காரணம்னா அவங்க ஃபேஸ்ல இருக்க அழுக்கு தூசி அதுதான் காரணம். அதனாலே பருக்கள் வரும். அப்ப உங்க முகத்துல அழுக்கு தூசி எல்லாம் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். நான் இப்ப வெளியே போயிட்டு வரேன்ல, அப்ப அந்த ரோட்ல இருக்க தூசி அழுக்கெல்லாம் என் ஃபேஸ்ல படதான் செய்யும். எல்லாருக்குமே வரும். இதுல வந்து பாக்டீரியா தொட்டு அதிகமா இருக்கிறதுனாலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து உணவு பழக்கங்கள் வந்து இந்த ஃபாஸ்டிங் புட் எடுக்கிறோம்ல, ஃப்ரைட் ரைஸ் ஷவர்மா அது இதுன்னு எண்ணெய் பொருட்கள்லாம் எடுக்கிறோம்ல, அது எடுத்தாலும் நமக்கு ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து நமக்கு மன அழுத்தமும் தூக்கமும். மன அழுத்தம்னா இப்போ ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதனாலயும் பரு வரும். தூக்கம் இல்லாம இருந்தாலும் பரு வரும். முகத்துல வந்து சரியா கழுவாம இருந்தோம்னா, இப்ப வெளியே போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டாங்க, போய் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சௌந்தர்யா 1க்கு 100 நேரம் முகத்தை ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறீங்க எப்ப பார்த்தாலும். அதனாலதான் ஜெனி நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலன்னா நம்ம முகத்துல அதிகப்படியான அழுக்கு ஏற்படும், பருக்கள் வரும். ஸோ இப்போ வந்து எனக்கு பருக்கள் இப்போதான் ரீசெண்டா இல்லை, காரணம் வந்து நான் ஃபேஸ் வாஷ் வந்து அதிகமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பரு வராது. சரி, என்ன ஐட்டமும் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. எங்களோட 1 மினிட் வீடியோவை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க.